நான் தான் அன்பு. என்ன தெரியுமா? உனக்கு தெரியுமா? தெரியுமா? அன்பு கிளாஸ் டீச்சர் வணக்கம். இது அசலமான கிளாஸ் டீச்சர் நீங்க அசலமான கலக்கல கிளாஸ் டீச்சர் நீங்க அந்த பாடம் நீங்க உங்களை பார்த்து ஒரு டீச்சர் நீங்க ஸ்ட்ரிக்ட்டா பாடம் இதுவா நான் பாடம் அப்போ நீங்க வளர்ச்சி இப்போ புண்ணியம் ஓடுறீங்க. டீச்சர் என்னாச்சு? டீச்சர் என்னாச்சு? டீச்சரே பாடம் பண்ணிக்கணும். பாடம் பண்ணிக்கணும். ஓகே பாடம் பண்ணிக்கணும் டீச்சரே. பாடம் ஐ எஸ் தரகா எஸ் தரகா எஸ் தரகா எஸ் தரகா நல்லா இல்லையா? इस तरह के बात और कुछ नहीं करता इस तरह का करेंगे मुझे यार इस तरह नहीं यार जी थॉमस अल्वा एडिसन he is my friend he is my friend தெரியுமா? इस तरह தெரியுமா? அவர் கரெக்ட்டா நடந்துருக்கு ஆளுங்க கரெக்ட்டா போடுது அவன் கரெக்ட்டா நடந்துருக்கு इस तरह எட்டு மணிக்காக கரெக்டா போகுது. இப்போ பேச மாட்டோம் சார், பேச மாட்டாங்க. அவன் நான் பால் இப்போ உங்க அம்மா பார்த்தா பேச மாட்டோம். அம்மா எப்ப சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கிறது சந்தோஷம். இந்த குடிச்சா சந்தோஷம். இந்த குடிச்சா நமக்கு அவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இதுதான் நமக்கு சந்தோஷம் கொடுக்கவே இதை குடிக்க குடிக்க அவ்வளவு சந்தோஷம் நமக்கு வந்துட்டு நல்லா தான் நம்ம இருக்கணும். இது வந்த பிறகு அவ்வளவு சந்தோஷம் போன சந்தோஷம் வந்து சோத்திரம் துதி பாக்கிறாய் சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் இவன் பார்த்தா நம்ம அன்பு மாதிரியே இருக்கு. இவன் தானே கலெக்டராக கவுண்டராக சொல்லிக்கிறாங்க. என்னாச்சு நம்ம எப்படி ஒரு பாஸ் ஆகிட்டோம். இவன் ஏன் எப்படி ஆனா அன்பு அன்பு என்ன ஞாபகம் உன்னோட கிளாஸ்மேட் அடிச்சேன். நானா கடவுள் என்ன ரசித்தாரு உன் தம்பியெல்லாம் விளையாண்டேன். அன்பு அன்பு உனக்கு என்ன ஆச்சு? அதாவது நான் அப்ப அப்படி நடந்தேன். நீ பிசினஸ் எல்லாம் பண்ணிடா. பிசினஸ் எல்லாம் போல என்னாச்சு? அன்பு சொல்றதை கேளு. இங்க பாரு நீ பிசினஸ் பாரு பிபிஎஸ் எல்லாம் போன ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே நீ எப்படிதான் மனம் அடைந்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். பாரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட ஒரு பையன் அன்பு சொல்றதை கேளு. நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாரு அன்பு இதெல்லாம் குடிக்க கூடாது. இதெல்லாம் பாவம், தப்பு. அன்பு இந்த பாரு நான் சொல்றதை கேளு. இதெல்லாம் உனக்கு சந்தோஷமா இப்ப தெரியும். ஆனா இதெல்லாம் இன்டர்ஃபியர் பண்ணிருக்காங்கன்னா இது போயிட்டே இருக்கும். 20 minutes ஆயிடுச்சு. இதெல்லாம் உடம்பு கெடுக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை ஓகே ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. அதாவது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கும். நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒரு பையன்
இப்போ நான் உனக்காக ஒரு ஜெபம் பண்றேன். நீ ஒரு நிமிஷம் அமைதியா இரு. ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கும். உங்க வாழ்க்கையில எப்படிதான் மாறி இருந்தாலும் ஆண்டவர் உன்னை இன்னும் நேசிக்கிறாரு. நான் உனக்காக ப்ரேயர் பண்றேன். உங்களுடைய வாழ்க்கை மாறும். நீ இந்த குடி பழக்கம் எல்லாத்தையும் விடு. இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு இது உகந்ததல்ல. நீ கர்த்தருக்குள்ள வாழ்ந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்க அதனால நீ கர்த்தருக்குள்ள வரணும். அன்பு சொல்றத கேளு. நீ ஒரு நிமிஷம் இரு. நான் உனக்காக ப்ரேயர் பண்றேன். ஆண்டவர் இந்த அன்பை நீங்க நேசிக்கிறீங்க, இன்னும் நேசிக்கிறீங்க. அவன் எத்தனை பாவத்தில் இருந்தாலும் சரி அதை மாற்ற வாழ முடியும். ஆண்டவரை மறுமுறை அன்பு நான் பார்க்கும்போது அவன் ஒரு நல்ல மனிதனாக இந்த பழக்கமான ஒரு நல்ல மனிதனாக ஆண்டவரை இவங்க சொல்லுங்க. இப்படி கூப்பிட்டு ஏசு நமக்கு இல்லாம அன்பைக்கு பாரு. இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் வேண்டாம். சொல்றதை கேளு. இதெல்லாம் விட்டு கர்த்தருடைய நேசிக்கிறார். கர்த்தருடைய வாழ்க்கை மாற்றுவார். இதெல்லாம் விட்டு பாட்டு பாட புது மணி மகனே அன்பு, மகனே அன்பு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து மகனே. நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. ஆமா, நீ ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் நீ ஒழுக்கமான மனிதனாக இருந்தாய். டீச்சர்ஸுக்கு அன்பானவனாக இருந்தாய். உன் பேரை போலவே ஒரு அன்பான ஒரு மனிதனாக இருந்தாய். உன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு நீ ஒப்புக் கொடுத்தாய். ஆனா நீ ஒரு போதகராக வேண்டும் என்று உன்னை அர்ப்பணித்த மகத்தானே. ஆனால் உன் வழியை விட்டு என்னை விட்டு நீ தூரம் போய்விட்டாய். என்னை நீ மறந்தெடுத்து விட்டாய். இப்பொழுதும் கூட நீ என்னை சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறாய். ஆமா, நான் உனக்காக அடிக்கப்பட்டேன். ஆனால் நீ அனுதினமும் என்னை சிலுவையில நீ அடித்துக் கொண்டிருக்கிறாய். மகனே அன்பு, என்னுடைய வார்த்தையை கேட்கிறாய். மகனே அன்பு, மகனே அன்பு, நான் பாவம் செய்துட்டேன். நான் வழியை விட்டு வெகு தூரம் போயிட்டேன். இயேசுவே, நான் ஸ்கூல்ல படிக்கும் போது அன்பாக ஒழுக்கமாக இருந்தேன். ஆனா அவன் வழியை விட்டு நான் தூரம் போயிட்டேன். ஒரு உடைந்த பாத்திரமாக மாறிவிட்டேன். ஒரு உடைந்து போன பாத்திரமாக மாறிவிட்டேன். உமக்கு உகந்த பாத்திரமாக மாற்றிருக்கலாமா? அம்மா, ஒரு உடைந்து போன பாத்திரம் அம்மா. நீர் அநேக தடவை என்ன கூப்பிட்டீங்க. மகனின் அன்பு அன்பு என்று கூப்பிட்டீங்க. ஆனால் அது கேட்கவே இல்லை அப்பா. அப்பா, ஒரு காலுக்கான பாத்திரம் ஒரு அதுக்கான பாத்திரம் அழகாக என்ன மனைங்க அப்பா, என்ன நிறுவனாக ஒரு அழகான பாத்திரமாக ஒரு அழகான பாத்திரம் ஒரு அழகான பாத்திரமாக நீங்க வரைங்க. அழகான பாத்திரமாக நீங்க வரைங்க. இந்த நாமும் வழியில் வருவோம். உங்களுடைய ஊழியக்காரனாக நாம் மாற வேண்டும். இந்த முழுவதுமாக நாம் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம்.
என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா. அப்பா, நான் உடைந்து கூவிட்டதப்பா, நான் உமக்கு உகந்த பாத்திரமாக இருப்பேனப்பா. உம்முடைய ஊழியக்காரனாக ஒப்படைக்க, ஊழிய பாதை உம்முடைய வேதத்தை சுமக்கு என்று நான் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேனப்பா. என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும், மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமப்பா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயிருக்கிறது.